ஹாய் எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்னாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ எப்படியும் வந்து 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்த உடனே இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், இப்போ இருக்க நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா 90 எடுத்துடலாம். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 80 to 85+ எடுக்கலாம். அதுதான் வித்தியாசம், அவ்வளோதான். ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். டாப் 10 to 15 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் 7 எழுத முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக எழுதிடலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கஷ்டமாக கேட்டால் 6 எழுதலாம். 2 மார்க் 3 மார்க்கும் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை மட்டுமே கோத்ரூ பண்ணிங்கனாலும் போதும். 2 நாள் டைம் இருக்குது, பாருங்கள் எப்படின்னு. 6.1 தியரம், 6.3 அந்த 3 சம், 6.7 ஃபார்முலா படித்து எழுத வேண்டியது. 3லேயும் 3 5 மார்க் வந்துடும். 5.5ல் அட்லீஸ்ட் இந்த எக்ஸைஸ் சம்மும் இந்த எக்ஸாம்பிள் சம்மும் பாருங்கள். 5.31 34 முடியும்னா 4 சம்முன்னு அர்த்தம். ஸோ அடுத்து 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன். 5.2 இங்கே எழுதலை, ஆனால் 5.2ல் சம்மு வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நல்லா படிக்கிற குழந்தைங்க அதை படிச்சுக்கங்கப்பா, முடியாதவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 4.5ல் நீ இது போட்டே ஆகணும். இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அடுத்து 3.4ல் 2 சம்மு, 3.5ல் 3 சம்மு. தயவுசெய்து பார்த்துறியா, நானே அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். செகண்ட் சாப்டர் 2.4ல் 7 சம்மு, 2.5ல் 7 சம் எக்ஸாம்பிள். இது ஈஸி தான். 2.6ல் இமேஜினரி கண்டிப்பாக வரும். 2.7ல் ஆர்குமெண்ட், இதுவும் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக வரும். 2.8ல் 4 5 6 கண்டிப்பாக வந்துடும். எக்ஸாம்பிள் இது 2. ஸோ கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இது படித்தாலே 2 எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.4ல் கிராமர் ரூலில் 2 சம்மு, 1.5ல் காஸ் எலிமினேஷனில் பாய் வாக்கிங் ரிமைண்டர் ஒரு எக்ஸாம்பிள் சம்மு, லாம்டா மியூ கே. இவ்வளோதான்யா. இது பார்க்க மாட்டியா? இந்த 5 மார்க்காவது பாரு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாரு, உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. டாப் 2 மார்க் அண்ட் 3 மார்க் நான் வந்து 20 2 மார்க் இருக்குது, 20 3 மார்க் இருக்குன்னு சொல்ல விரும்பல. நல்லா சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 2 மார்க் 2 3 மார்க் வரும். 1.1 இதை படிச்சிங்கனாலே போதும். 1.2 ரேங்க்கில் ரோ ரிடக்ஷன் மெத்தட், மைனர் மெத்தட், காஸ் ஜார்டனில் ஒரே ஒரு சம், இந்த சம் மைனர் மெத்தடில் எல்லா சம் பாரு, எக்ஸைஸில் மட்டும். ரோ ரிடக்ஷனில் ஒரு 4 5 கணக்கு போட்டுப்பார், அவ்வளோதான். 1.3ல் மைனர் மெத்தடில் எது வேணாலும் வரலாம், ஏதோ ஒரு மெத்தட் எடுத்து போட்டுப்பார். 1.4ல் கிராமர் ரூல் ஈஸி. 1.6ல் ஒரே ஒரு சம்மு. எனக்கு தெரிஞ்சு மேட்ரிக்ஸ் மட்டும் ஒழுக்கமாக பாட்டு போனால் 2 2 மார்க் 2 3 மார்க் இருக்கலாம். செகண்ட் சாப்டரில் 2.1 இருந்து 2.6 வரைக்கும் இங்கே சம்மு கொடுத்துருக்கேன். நான் என்ன சம்மு கொடுத்துருக்கனோ அந்த சம் போட்டு போகிற ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி முதல் கொண்டு எல்லாமே பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை பார்த்தாலே ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் கண்டிப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சாப்டர் 3 3.1ல் 3.2 3.3 3.6 நான் கொடுத்த சம் மட்டும் பார்த்தா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணு. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸும் கொடுத்துருக்குறேன். இருக்கிறதுலே சின்ன சாப்டர்னால் சாப்டர் 3 தான் நான் சொல்லுவேன். சாப்டர் 1 2 மிட்டமுக்கு படிச்சிருக்க கொஞ்சம். சாப்டர் 3 வந்து சின்ன சாப்டர், கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிச்சிரு. நீ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக 5 மார்க் பாரு. 2 மார்க் 3 மார்க் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே 5 மார்க் முடிச்சிரு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே 2 மார்க் 3 மார்க் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நைட்டுக்குள்ளே முடிச்சிரு. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நாளைக்கு சாயங்காலம் முடி 5 மார்க் பார்க்கலாமா? பார்க்கலாம். நாளைக்கு சாயங்காலம் மேலே வந்து 2 மார்க் 3 மார்க் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 2 மார்க் 3 மார்க் முடிச்சிங்கனாலும் போதுமானது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீ சாப்டர் 4.1 சைன் தீட்டா ஓடுது, 4.2 காஸ் தீட்டா ஓடுது, 4.3 வந்து டேன் ஓடுது. என்ன சம் கொடுத்துருக்கணும் அந்த சம்மெல்லாம் மொக்க சம்மு எடுத்து பாரு, ஈஸி. 4.4ல் 4 சம் தான் கொடுத்துருக்க, பார்த்துரு. 4.5ல் ஒரு சம்மு. ஸோ 4th சாப்டர் ஈஸி தான். 5th சாப்டரில் 5.1ல் மட்டும் இந்த சம் பாரு. 5.5ல் அதாவது 4ல் 5 தான் லாஸ்ட் எக்ஸசைஸில் 4 சின்ன சம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிக்கல் சம்ஸு. ஸோ இந்த 5.1ல் இருக்கக்கூடிய ஃபார்முலா, டயாமீட்டரு, சென்டர் ரேடியஸ், டேஞ்சன் நார்மல், இதை படிச்சுன்னு எழுதிடலாம். 5.4ல் 5th சம் பார்த்துரு. சாப்டர் 6ல் ரொம்ப ஈஸி, ஒர்க் டன் டார்க். இதில் ஃபார்முலா படித்து எழுதலாம். 6.2ல் பேரலோ பைப்டு கோப்ளானார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஃபார்முலா எழுதுனா இந்த அனைத்து கணக்குமே போட்டுறலாம். ரொம்ப ஈஸி, கிராஸ் சீரீஸில் போட்டிருக்கோம். 6.3ல் மொக்க சம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிராஸ் சீரீஸ் பார்த்தா இது முடிச்சிடலாம். அடுத்து 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன்ஸ் 3 சம்மு. 6.51 வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன்ஸ். ஃபார்முலா படித்தா இந்த 5 கணக்கும் போட்டுடலாம். ஸோ 6th சாப்டர் ஒன்று நான் அவ்வளோ ஒன்றும் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நேற்றை விட ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை படித்தா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர்னா 6 எழுதிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 5 எழுதிடலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 6 எழுத முடியும்.
6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். நேற்று வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா 7 2 மார்க் 7 3 மார்க் எழுத முடியும், 7 5 மார்க் எழுத முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து படிச்சிங்கன்னா 80 to 85 + 90க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், ரொம்ப முடியாதவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா சென்டம் முடிக்கணும்னு நினைக்கிறோம், நேற்று பிடிஎஃப் வச்சு படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 days தான் இருக்குது. நான் சொன்ன சமயாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.